ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். திரும்பவும் அந்த பூனை வந்துருச்சு. இந்த பூனைக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் என் பொண்ணுக்கிட்ட கேட்டால் எதேதோ சொல்கிறா. ஏன்னா எங்கள் வீட்டு பூனைங்களுக்கெல்லாம் என் பாப்பா தான் பேர் வச்சா. அயான், அஸ்மி, ஆனியா இதெல்லாம் என் பாப்பா வச்ச பேர் தான். இந்த பூனைக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுடி அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஜோயான்னு ஒரு பேர் சொன்னான். சரி, இவளை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாம்மா அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த இவள் வயிற்றில் குட்டி பாப்பாலாம் இருக்குன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இந்த பூனையை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜோயா இங்கே வா அப்படின்னா, சாப்பாடு கேட்டு இன்றைக்கி வந்து கத்திட்டு இருந்தாளா. இன்றைக்கி வந்து நான் புதினா ரைஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் மதியம் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இது ஈவினிங் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சுருந்தேன் நான் சாப்பாடு. அந்த சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுன்னா அவள் மோந்து பார்த்துட்டு, என்ன வெஜ்ஜு தர அப்படின்ற மாதிரி என்னை ஒரு முறைச்சி பார்க்குறா. ஏய், என்கிட்ட வெஜ்ஜு தாண்டி இருக்குது, சாப்பிட்றி, நான் நான்வெஜ் செஞ்சேன்னா ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவளுக்கு மனசு இல்லை சாப்பிட்றதுக்கு, ஆனால் பசிக்குது போல். ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சோன்னு சாப்பிட்டா பாருங்களேன். யோசித்து சாப்பிடுவா. அதுவும் இல்லாமல் வெளியில் பாப்பாட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி வைமான்னு சொன்னேன். அவள் வைக்க மாட்டேன்னு பயந்துட்டா. அந்த பூனைமா ஏதாவது கடிச்சிட்டு போகுது, இது பழக்கம் இல்லாதது அப்படின்னா. சரி விடு, நான் ஆல்ரெடி ஊசி போட்டுட்ருக்கேன், நானே போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து தண்ணி மட்டும் குடித்தா. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டா. என் பொண்ணு சொல்கிறா, அம்மா பேசாமல் ஆனியாவையும் அயானையும் துரத்தி விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களாம் அவங்க. இவளே வீட்டுக்கு கூட்டி போய் வச்சு வளர்க்கலாமா, இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறாம்மா, இவகிட்ட நிறைய குட்டிலாம் வேற வரும். நான் தான் சொன்னேன், ஒன்றே வேணாலும் துரத்தி விடுவேன், என் பிள்ளைங்களாம் என்னால் துரத்தி விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு, இவளுக்கு திமிரு தானே இவளுக்கு. அயான் ஆனியா வீட்டை விட்டு துரத்திட்டு இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கணுமா. அயான் மேலேயும் ஆனியா மேலேயும் ஒரு காண்டு. ஏன்னா அவங்கள தான் நான் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கேனா, அவங்கள தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறேனா, இவளை நான் கண்டுக்கிறதே இல்லையாம். அதனால் அவங்க மேலே ஒரு கோவத்தோடையே சுற்றிட்டுருக்கா என் பொண்ணு. ஒரு பையன் கடைக்கு வந்தோடனே பயந்து போய் அந்த பக்கம் உட்காந்துட்டான். ஜோயா இங்கே வா, வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப நேரம் பயப்படுறா. கடைக்கு ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்களா, அதனால் யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தேறி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டா. பாருங்க, என் பொண்ணு பயந்துட்டு உட்காந்துருக்கா. அம்மா உள்ளே வந்து எதுவும் கடிச்சிட போகிறாம்மா, என்ன அவள் கடிக்க மாட்டாமான்னா நல்லா பேசுகிறா. என் பொண்ணு சொல்கிறா, ஆனியா விட உள்ளே வந்துட்டாலே அவள் ஃபோன் வந்துருச்சு நடுவில் உள்ளே வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. எனக்கா இவகிட்ட ரொம்ப கெத்தாக சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு உள்ளே அள்ளுது. ஐயோ, ஏதாவது கோடு போட்டு போயிடுவாளோன்னு ஒரு மாதிரி ஒரு பயமாகவே இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி பேசுகிறான்னு. அப்படியே பேசிட்டு நைஸாக உள்ளே வந்து என் பக்கத்துலேயே உட்கார ஆரம்பிச்சிட்டா. அது இதில் வீடியோ எடுக்கலை நான்.